என் பையனுக்காக. உங்க பையனுக்காக. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 6/2/1998. 6/2/1998. இரவு 8:58க்கு மதுரையில பிறந்திருக்கு. 8:58 PM அம்மா. ஆமாங்க, பிஎம். பிறந்த இடம் மதுரை. மதுரை. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். ரிஷப ராசி, மிருகசீர நட்சத்திரம், கன்னியா லக்னம். கன்னி லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? என் பையன் வந்து இப்ப வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு H1B கிடைச்சிருக்கு. என்னம்மா கிடைச்சிருக்கு? H1B விசா ஐயா கிடைச்சிருச்சா? ஐயா வணக்கங்க ஐயா. நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கங்க தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. ஐயா. ரொம்ப நாள் நானும் ட்ரை பண்ணி கிடைச்சிருச்சுல்ல, இனிமே நல்ல காலம் தான், விட்டுருங்க. அது 24 மணி நேரம் உங்க வீடு டிவியில இதுதான் ஓடிட்டே தான் இருக்கும். உங்க சவுண்டு கேட்டவானிக்கே தான் இருக்கு. எங்க வீடு பக்கத்து வீடு மேற்கொண்டு கேட்கும். சரிங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. தம்பி வந்து கன்னியா லக்கணமா சிம்ம லக்கணமான்ற ஒரு டவுட் இருக்குது. ஆனால் கன்னியா லக்கணமாக இருந்தால் தான் அவருக்கு வெளிநாட்டில் ஆர்வம் இருக்கும். ஆமா சார், ரொம்ப நாள் ஆர்வம் தம்பிக்கு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால உங்களோட படி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இப்ப H1B கிடைச்சிருச்சு தம்பிக்கு. 2025. கன்னியா லக்கணம் 12ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கு. ராகு இருந்தா சின்ன சின்ன தடைகள் இருக்கும். தசா அமைப்புகள் ஒரு வருஷமா போட்டு இப்ப அப்ப ஒவ்வொன்னா வந்து அவனுக்கு தட்டி தட்டி விழுந்து, ஆனா கிடைச்சுக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவா கிடைக்குதுங்கய்யா. தடைகள் இருக்கும். ஆனாலும் இப்போ குருதசை நடக்குது. 12ஆம் இடத்தை இயக்கக்கூடிய 10, 12, 2 ஆகிய இடங்களை இயக்கக்கூடிய, வெளிநாட்டில் வேலை செய்து பொருள் சம்பாதிக்கக்கூடிய 10, 12, 2ஆம் இடத்தை வெளிநாட்டில் தொழிலும் செய்வார். வேலை மட்டும் செய்ய மாட்டார், வெளிநாட்டில் தொழிலும் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குமா? உங்களுக்கு என்ன ராசி? எனக்கு வந்து மகர ராசி. சரி, மகன் இப்போ வந்து H1B விசா கிடைச்சிருச்சு இல்லையா? ஆமாங்க. அப்புறம் என்ன போய் நல்லா இருக்க போறாரு? 12ஆம் இடம் வலுத்து தானே இருக்கு. 12ஆம் அதிபதி பரிவர்த்தனையாக இது 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை அமைப்புகளும் அந்த குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிற பரிவர்த்தனை அமைப்புகளும் இருக்குல்ல. என்ன கேட்கணும்? ஆமா, அவன் எப்படி இருப்பான்? அவங்க அப்பா இல்லைங்கய்யா, இந்த ஒரு 2021 தவறிட்டாரு. சுக்கிரனை சனி பார்க்குது. அம்மா தெளிவாக சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்கறத நிரூபிக்கிற ஜாதகமாக தானே கொண்டு வரீங்க. ஆமாங்கய்யா. அந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்குதா? சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்குது. 9ஆம் இடத்தை சனி பார்க்குது. அதுக்கப்புறம் குருவோட சேர்ந்திருந்தாலும் அந்த செவ்வாயும் பார்க்குது. ஆமாங்க ஆமாங்க. 9ஆம் அதிபதியும் சனி பார்க்குறாரா? ஆமாங்க. 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு 8ல் மறைகிறாரா? ஆமாங்க. சூரியன் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால சிம்மமும் கெட்டு போய் 9ஆம் இடமும் கெட்டு போய் 9ஆம் அதிபதியும் கெட்டு போய் 9ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல் மறைந்து சூரியன் ஓரளவுக்கு நல்லா இருந்த காரணத்தினால கொஞ்ச காலம் அவர் இருந்தார். ஆமாங்க, கொஞ்ச நாள் இருந்தாரு. தகப்பனா இல்லை. தகப்பனுடைய ஆதரவு தேவைப்படுகின்ற நேரத்துக்கு இந்த மகனுக்கு இருக்காதுமா. அம்மா, ஒவ்வொரு ஆதிபத்திய காரகத்துவம் நம்ம ஜோதிடம்ன்றது ஒரு தெய்வீக சாஸ்திரம்மா. நான் சொன்னது அப்படியே இருக்குல்ல. 9 9 9 எல்லாம் அந்த 9க்கு 8 அப்படி வந்தால் அவ்வளோதான். சனி செவ்வாய் ஒரே நேரத்தில் பார்த்தா ஒரு பாவகம் கெட்டு போகும்னு சொல்கிறேன். ரிஷபராசிக்காரனுக்கு தாய் தாமா எல்லாம் அந்த இருக்கிறீங்க. நீங்கள் தான் அந்த மகனுக்காக உயிரே கொடுப்பீங்க. அந்த மாதிரி இருப்பீங்க நீங்கள். ஆமாங்கய்யா. அவனுக்கு நானும் ஒரு பாரம். இப்ப என் பொண்ணு ஒண்ணு இருக்குது, இப்பதான் அது படிச்சுட்டு இருக்குது, காலேஜ் செகண்ட் இயர். தம்பி தான் வந்து அந்த பிள்ளைக்கு தகப்பன. அந்த பிள்ளைக்கு 11ஆம் இடம் சூப்பரா இருக்கிறனால ஏதோ உங்களோட தான் பார்த்து பார்த்து நானே சொல்லுவேன். இப்ப வெளிநாட்டு போறது சந்திரனையும் சனி செவ்வாய் பாக்குது. ஏங்க, சந்திரனையும் சனி செவ்வாய் பாக்குதுல, அப்ப அம்மா இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவகம் வலிமையா இருக்கு, திக்பலமா இருக்குது. திக்பலமாக இருக்கிறது. 4ஆம் பாவகம் வலிமையாக சுக்கிரன், தனி சுக்கிரனுடைய அமைப்புல 4ஆம் பாவகம் இருப்பது, கடகம் கெட்டு போகாமல் இருப்பது, கடகாதிபதியை வலுத்திருப்பது. ஜோசியத்தில் இந்த காம்பினேஷன் தான். என்னப்பா நீ இப்படி ஒன்று சொல்ற, அதே சனியும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது, சந்திரனையும் பார்க்குதுல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பன் போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு வாழ்க்கை டல்லு தான். ஆமாங்க. அந்த ஒரு அமைப்போட அப்படியே அம்மாவை இருக்க வைக்கும். ஓரளவுக்கு ஏகாதசி திதியில பிறந்திருக்கனால ஓரளவுக்கு பௌர்ணமியை கொஞ்சம் பௌர்ணமி அமைப்பு இருக்குமா. தசமி திதி தாண்டிட்டாலே அவர் நல்லா இருப்பாருமா. குருதசை உங்க பையனுக்கு நல்லா இருக்குமா. இனிமே இப்பதான் 30 வயசு ஆக போகுது. 30 வயதுல இருந்து இந்த குருதசையும் நல்லா இருக்கும். தகப்பனோ பாதித்ததுனால சனி தசையும் நல்லா இருக்குமா. உண்மையிலே நல்ல ஜாதகமா. வேற ஏதாவது கேட்கணுங்களா?
அவன் கல்யாணம் இதெல்லாம் எப்ப இப்ப வெளிநாடு எப்ப ஐயா போவாங்க கொஞ்சம் இப்போ H1 விசா கிடைச்சிருச்சு இல்லையா? ஆமா இப்போ கிடைச்சிருக்கு. இந்த இதுலயே போயே ஆகணும்மா. இப்போ வந்து அவருக்கு அந்தரம் என்ன நடக்குது? சந்திர அந்தரம் வரப்போதேம்மா. சந்திரன் கடகாதிபதி 11/6. சந்திர அந்தரத்துல எந்த நேரத்திலையும் போகணும். அட்டமாதிபதி அந்தரத்துல வெளிநாட்டுல இருக்கணும். சரிங்க சரிங்க. சந்திர அந்தரத்துல ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜூன் அந்த நாளைக்கு ஆரம்பிக்குதுமா. நாளைக்கா ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆனா அந்தர கணக்குகள் ஒரு வாரம் 10 நாள் முன்ன பின்ன வரும். யாருடைய பிறந்த நேரமும் துல்லியமானது அல்ல. சரிங்க சரிங்க. அந்தர கணக்குகள் ஒரு வாரம் 10 நாள் முன்ன பின்ன வரும். ஆனா அவருக்கு செவ்வாய் அந்தரம் சுபத்துவமாகி 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை சுபத்துவத்தோடு தொடர்பு கொள்வதால் செவ்வாய் அந்தரத்துல அவர் வெளிநாட்டுல இருந்தே தீரணும். செவ்வாய் அந்த எப்போ வெளிநாட்டுக்கு போறான்றதை பார்த்து கூட அந்தர கணக்குகளை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆகவே நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றியம்மா.